அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு முன்மாதிரியாக திகழ்தல், லீடிங் பை எக்ஸாம்பிள், லீடிங் ஆஸ் அ ரோல் மாடல் அப்படின்னு சொல்றோம். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒன்று பேசுவோம். செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன். அந்த தலைப்புக்கும் இதுக்கும் நிச்சயமாக சம்பந்தம் உள்ளதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளது. எப்பவுமே ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அவரோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருக்கணும். வார்த்தை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வார்த்தை. அதாவது வாட் எவர் யூ ப்ரீச் யூ ஹேவ் டு பிராக்டிஸ். அது வீட்டு தலைவராக இருக்கலாம், இல்லை நிறுவன தலைவராக இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு கையில செயின் ஸ்மோக்கர், அவர் கையில வச்சுட்டு சிகரெட்லாம் பிடிக்கிறது ரொம்ப கெடுதல், சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாருன்னா யாரும் அவரை மதிக்க மாட்டாங்க. நான்லாம் நிறைய சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன், ரொம்ப கெட்டு போச்சு, இப்ப நான் எல்லாத்தையும் விற்காத அனுபவத்துல சொல்றேன்ப்பா, நீங்க எல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க, நீண்ட நாள் நீங்க ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதுவுமே கூட ஏத்துக்க மாட்டாங்க. நான் இது வரைக்கும் என் லைஃப்ல சிகரெட்டே தொட்டது இல்லப்பா, நீங்களும் தொடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புகையிலை தான் 45% புற்றுநோயை கொண்டு வருது. தயவு செஞ்சு இதை விட்டுருங்கப்பா, ஹாப்பியா இருங்க, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்ங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ அது செய்யறாரு, சொல்றதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. அப்போ சிறந்த சொல் அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய செயல் தான். தமிழ்லயே சிறந்த சொல் செயல். த பெஸ்ட் வேர்ட் அப்படிங்கிறது ஆக்ஷன். வாயில சொல்றது மட்டும் பிரயோஜனம் கிடையாது. இது பஞ்சுவாலிட்டியா இருக்கலாம், டெடிகேஷன், கமிட்மெண்ட், அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதுவாகவும் கூட இருக்கலாம். இப்போ ஒருத்தர் ஏன் லேட் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காரு, அந்த பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா முதல்ல டயத்துக்கு வரணும். அவர் லேட்டா என்ன லேட்டா வந்திருக்க, நான் பார்த்தேன் அட்டண்டன்ஸ்லாம், எப்போ தான் லேட்டா வந்துட்டு இருக்க அப்படின்னா they will go and murmur in the hall. இந்த ஆள் தினமே வருது லேட்டு, நம்மள போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. இதுவே ஸ்கூல் காலேஜஸ்லாம் போனீங்கன்னா எங்கேயாவது எழுதி வச்சிரும் செவத்துலலாம், ஒரு பைத்தியம் ஒன்று இருக்கு, எல்லாரையும் பிடிச்சி திட்டும், வெளில பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கும், அது எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ தே வில் நாட் ரெஸ்பெக்ட் யூ. இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, கடினமான சூழ்நிலையில கூட நீங்க அவங்களோட இணைஞ்சு பணியாற்ற முடியுமா, அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா பொறுப்பேற்றல். இதெல்லாம் ஹூஸ் அக்கௌண்டபிள், ஹூஸ் ஆன்சரபிள். இப்போ ஒரு வங்கி மேலாளர் இருக்காரு. அந்த வங்கி மேலாளரோட வங்கி பக்கத்திலே ஒரு ஏடிஎம் இருக்கு. அந்த ஏடிஎம் கதவு திறந்து கிடக்கு, பணம் வரல, அவருடைய நம்பர் தான் அங்க எழுதியிருக்கும். அங்க என்ன நடந்தாலும் அந்த வங்கியுடைய பக்கத்திலேயோ வங்கியுடைய அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நடந்தாலும் இஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் இஸ் அக்கௌண்டபிள். ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டின்னு ரெண்டு இருக்கு. நீங்க அதோட டிஃபரன்ஸ்லாம் அவ்வளோ போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எளிதில் புரியும். ஸோ நம்மளுடைய வெற்றியை பகிர்ந்துகிறோம், தோல்வியை தானே பொறுப்பேற்கணும். ஒரு சிறந்த தலைவருடைய அடையாளம் அப்படிங்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறாக நடக்கும் பொழுது யூஸ்வலி they will put the blame on others. அது ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை. அது மட்டும் இல்ல, இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட் நேத்தி கூட பேசியிருக்கோம். அந்த உணர்ச்சி மேலாண்மை மற்றும் அணுகுமுறை, நெருக்கடியான ஒரு நேரத்துல கூட எந்த அளவுக்கு அவர் நிதானமா இருக்காரு, குழுவை அமைதியா வழி நடத்துறாரு, இது எல்லாமே குழு நண்பர்களுக்கு நீங்க வாயால சொல்லித்தரது இல்ல, உங்க நடத்த மூலமா நீங்க புரிய வைக்கிறீங்க. யுவர் ஆக்ஷன், யுவர் பிஹேவியர்
இட் டீச்சஸ் தெம் ஆல், இட் இன்ஸ்பயர்ஸ் them, they try to follow you. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப் அப்படின்றாங்க. ஸோ ப்ராக்டிகலி பார்க்கும்பொழுது அவருடைய கேரக்டர், அவருடைய பணிவு என்று சொல்லக்கூடிய ஹியூமிலிட்டி, அவருடைய தொடர் செயல்பாடுகள், கன்சிஸ்டன்சி, அந்த தொடர்ச்சி, ஸோ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறது, எந்த வேலையும் சிறியதுன்னு பார்க்காம அவர் இறங்கி செய்யறது, ஒரு நாள் மட்டும் சிறப்பா செயல்படாம தொடர்ந்து சிறப்பா செயல்படுறது, ஒரு முன்மாதிரியா இருப்பது, மற்றவர்களை தூண்டுவதற்கான ஒரு வழி மட்டுமல்ல, அதுதான் ஒரே வழி. There is no other way. You have to set an example, you have to be a role model, people have to just follow you. ஸோ இது வந்து வீட்டில், பாலிடிக்ஸ்ல, இதே தான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. முந்தானத்து ஒரு மேட்ச் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 22 பால்ல 82 ரன் அடிக்கிறான். அந்த ஆள் பேரு திலக் வர்மான் பேர். முதல்ல அவன் அடிக்கவே இல்லை. அவனுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது பார்த்தீங்கன்னா அவனோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா. நடுவில் ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிரேக் விடுவாங்க இல்லையா, அது பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அமைஞ்சது அந்த டீமுக்கு. இவன் வரான் பப்ளிக்கா, எப்படி வந்து இந்த கோயங்கா நம்ம ரிஷப் பந்த திட்டுவார் இல்லையா, கண்ணாபுரம் திட்டான். அவன் என்ன திட்டான் நம்ம காதல வேலை, டிவி அவனையே க்ளோஸ் அப்ல காட்டுது, கண்ணா பின்னான்னு திட்டுறான். திட்டிட்டு ஆக்ரோஷமா பேசுறான், போய் நின்னான். அண்டு இந்த திலக் வர்மா என்ன பண்ணான்னா அதுக்கு பிறகு 4s and 6s மட்டும் தான் ஹேண்டில் பண்ணான். ஸ்ட்ரைட்டா 101 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சான். அதை பத்தி ஒரு மீம் வந்து ஃபேஸ்புக்ல, ஏண்டா உன்னை திட்டினது ஹர்திக் பாண்டியா, அந்த கோவத்தெல்லாம் ஏண்டா எங்க மேல காட்டின நீ, நாங்க எவன் போட்டாலும் அடிச்சியாடா நீ, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு பவுலர்ஸ்லாம் ரொம்ப ஆதங்கப்பட்ட மாதிரி. இவ்வளவு திட்டினா ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணான்னா 15 ரன் அடிக்கிறான், 16 பால் விளையாடி. யாரையுமே அவன் வந்து அடிச்சு விளையாடல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவனை பற்றின ஒரு மதிப்பு எப்படி அந்த டீம் மெம்பர்ஸ் மத்தியில் இருக்கும். ஓகே, இவனை மோட்டிவேட் பண்ணா, அவன் நல்லா அடிச்சான், டீம் ஜெயிச்சது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓனரையும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க, அவனோட பரிசை ஓனர் தான் கொடுக்குறாங்க. திலக் வர்மா அந்த நேரத்துல ஆடியன்ஸ் முன்னாடி ரொம்ப உசந்து போயிட்டார். ஆனா ஹர்திக் பாண்டியா நினைச்சு எல்லாரும் பின்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அழகா முட்டா போயில இவ்வளவு மோட்டிவேட் பண்ற, உனக்கு அடிக்க தூக்குலியாடா அப்படின்னு. உலகம் அப்படிதான் பேசும். உலகம் எப்படி பண்ணும், குச்சித்தோ லோஹோ கெஹெங்கே, லோஹோ கா காம் ஹே கேனான்றான் ஹிந்தில. நம்ம தமிழ் என்ன சொல்றான்னா, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடா. அப்ப நீ நல்லா இருந்தாலும் உன்னை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, தவறா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, தவறா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியாவே சொல்லுவாங்க. அப்போ ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் ரொம்ப வழிகாட்டுதல் மட்டும் பண்ணாம முதல்ல தான் எப்படி நடந்துக்கணும், தான் எப்படி மற்றவங்க நடந்துக்கணும்னு விரும்புறாங்களோ அது மாதிரி இவன் முதல்ல நடந்துக்கணும். இது மாதிரியான ஒரு மோட்டிவேஷனை நான் கொடுக்கணும். we have to accept that. இதுல வந்து இந்த நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை, இன்டெகிரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஒருத்தர் வந்து ஒரு பக்கோடா கடையில வேலை பார்க்குறாரு. அப்பப்போ பக்கோடாலாம் வாயில போட்டுக்கிறார். முதலாளிலாம் ஒன்றும் சொல்றது இல்லை இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு அந்த வேலை பிடிக்கல, ஒரு முடி வெட்டுற கடைக்கு போயிடுறாரு. அவரால முடியா இருக்கு, அவர் வெட்டி விடுறாரு, பெருக்கி இறுக்கி தள்ளுறாரு, முடியெல்லாம் வாயில போட்டுக்கிட்டு. அந்த வேலை அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனில வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இடையில கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஹோட்டல்ல ஒர்க் பண்றாரு. யாரோ வந்தாலும் இங்கேயே சாப்பிடவா பார்சலான்னு கேட்பாரு. இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனில போன உடனே யார் வந்து பொருள் ஆர்டர் பண்ணாலும் பை டிஃபால்ட் இவர் என்ன கேட்பாருன்னா, இங்கேயே சாப்பிடவா பார்சலான்னு கேட்பாரு. அவன் சிரிப்பான், சார் ஃபெர்டிலைசர் யாராவது சாப்பிடுவாங்க சார், பொட்டலங்காட்டி கொடுங்க சார், பேக் பண்ணி கொடுங்க அப்படிமா. அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா படிக்கிறான், அவனுக்கு ஒரு நகைக்கடையில வேலை கிடைக்குது. எங்க பார்த்தாலும் தங்கமா இருக்கு, எதுவா நான் இவன் இல்லை எடுத்துக்க முடியுமா, அவனோட பாக்கெட்ல போட்டு போக முடியுமா, நோ. அதுக்கப்புறம் ஃபர்தராவும் ஏதோ எக்ஸாம்லாம் எழுதுறான். பேங்க்ல வேலை கிடைக்குதுங்க. பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட மேனேஜர் வேலை. இவன் நினைச்சானா கேஷ் ரூமுக்கு போகலாம், எவ்வளவு கேஷ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம்,
பாக்ஸே திறந்து பார்க்கலாம், ஆனா அந்த கேஷ்லாம் அவன்தா. அவனை சுத்தி கேஷ் இருக்கு. ஏன்னா இவன் ஒரு நாள் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கான், என்ன என் கையில பயங்கரமா காசு புரளும், கடவுளை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அப்படியே ஆகட்டும்ட்டார். ஆனா இவனுக்கு நல்ல அருமையான வேலை, கை நிறைய காசு புரளுது, சுத்தி விர பணம், எதுவுமே இவந்து கிடையாது. இப்ப இந்த பணத்தை இவன் எடுத்தானா என்ன ஆவான்? நேர மாமியார் வீட்டுடைய வண்டி வந்துடும் இவனை கூட்டின்னு போறதுக்கு. ஸோ அந்த நேர்மை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த டிஎன்ஏல ரத்தத்திலேயே ஊறிடணும். அது ரொம்ப முக்கியம். அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒளிவு மறைவு. எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அந்த மாதிரி செய்யற வேலையும் கண்டிப்பா வந்து நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அந்த வார்த்தைக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் அவர் இருக்காரா, அந்த நேர்மையை மிக சரியாக பின்பற்றுகிறாரா. அது தவிர விஷனரி திங்கிங், அதான லீடர். நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம், தொடர்ந்து பேசிட்டு வரோம். அடுத்த அடி என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃப்ரம் பீயிங் டு பிகமிங், நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன, நெக்ஸ்ட் கோல் என்ன அப்படின்றத முதல்ல அவர் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம். சார் நாளைக்கு என்ன சார், பா இன்னைக்கு இப்ப வேலையை பாருப்பா, நாளைக்கு என்னன்றது நாளைக்கு சொல்றாங்க. இன்னையோட போஸ்டர் நேற்று ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, நிறைய பேருக்கு சஸ்பென்ஸா இருக்கும். சார் நாளைக்கு என்ன சார் தலைவர், சொல்றேன் பொறுமையாரு, இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அது முதல்ல மைண்ட் ஃபுல்லா கேளு, அதை ட்ரை டு பிராக்டிஸ் தட். நாளைக்கு என்ன தலைப்புன்னு நான் சொல்றேன், எதுக்கு அவசரப்படுறேன் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்றது இல்லை. ஆனா அழகான ஒரு போஸ்டர் டெக்னிக்கல் டீமை வச்சு ரிலீஸ் பண்ணி 3 நாளா ஜனநாயகன் மீண்டும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான போஸ்டர். எல்லாரும் அதை பாக்குறாங்க. ஆனா எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, அதே 13 பேர் தான், யார் என்னையும் சேர்த்து. என்னங்க இது அநியாயம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் மந்த் பாருங்க, மே மாசம் அந்த ட்ரெயினர் பிக்கு ஆட போறாரு. அவரோட ஸ்கிரீன்ல வந்து 5 போட்டோ கிடையாது, 28 போட்டோ தெரியும், அவர் போட்டோ ஓரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் மாறப்போகுது. ஸோ அந்த தொலைநோக்கு பார்வை, அடுத்த இலக்கு என்ன என்பதை தான் உணர்ந்து பிறருக்கு அவர் எடுத்து சொல்லி எப்படி நம்ம பயணம் பண்ண போறோம். அதாவது டூ ஹவ், நோ ஹவ் அப்படின்னு 2 இருக்கு. ஒருத்தன் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லணும், அண்ட் அது செய்வதற்கான அந்த செயல்முறை, அந்த டெக்னாலஜி, அதுவுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டையுமே வந்து அவர் என்ன பண்றாரு, இஸ் பிளான்டிங் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். அதுக்கு பிறகு லீடர் ஆக்சுவலி எம்பத்தட்டிக்கலி லிசன்ஸ். நல்ல அவருடைய ஒரு காலனியில் நின்று கொண்டு அவருடைய பிரச்சனைகளை பொறுமையாக கேட்பது. ஒரு தலைவர் என்பவர் வெறுமன கட்டளை இடுபவர் மட்டும் கிடையாது. He is not just a man who commands or demands. He actually listens patiently, understands people. அவர் கீழே வேலை பார்க்குறவங்கள பத்திலாம் என்ன பண்றாரு, சக மனிதர்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு மதிப்பளித்து அவங்களோட தேவைகளை புரிந்து கொண்டு அந்த பச்சாதாபம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பச்சாதாபத்தை உணர்வோடு இருக்கக்கூடியவன் தான் ஒரு சிறந்த தலைவர். அதெல்லாம் கிடையாதுப்பா, இனிமே வந்து 12 hours டியூட்டி, திடீர்னு நடுவில் ஒரு பொருளை வந்து பாருங்க, நம்ம இனிமே 3 days லீவ் விட்டுடலாம், ஒர்க் ஃபார் 14 hours அப்படின்ட்டு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொண்டு வந்ததே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் நெவர் எண்டிங், வேலை பண்ணிட்டே இருக்காங்க, எப்போ கால் 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 கால். எல்லாரும் காதே, பாதி பேருக்கு 30% காது செவிட் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் காதுல மாட்டிகிட்டே இருக்கான், பாஸ் கத்திக்கிட்டே இருக்கான். எவ்ரி மீட்டிங் ஹஸ் an agenda. Why this meeting has to be conducted, how long it has to be conducted, what is the purpose, what we are going to convey through the meeting, how long it is going to take place, who are all going to be present in the meeting. எல்லா மீட்டிங்லையும் எல்லாரையும் கூப்பிடுறது, தலைவர் வந்து யாருடைய கருத்தையும் கேட்காம அவரே பேசிட்டு இருக்கிறது. அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், தன்னோட ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு, சில பேர் வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டு அவன் பாட்டு வெங்காயம் அனுப்பிட்டு இருப்பான், வீட்டுல குழந்தைக்கு சாதம் ஓட்டிட்டு இருப்பான். எவ்வளோ இந்த மீட்டிங்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்புறம் திடீர்னு முடிய போகுதுன்னொன்னே, தேங்க்யூ சார், வெரி குட் சார், வில் சி இந்த நெக்ஸ்ட் மீட்டிங் சார், வெரி குட் சார். டப்புன்னு எப்படா மீட்டிங் முடியும், எப்பதான் ஆஃப் பண்ணலாம்னு இருக்கும். அப்போ அந்த தொடர் கற்றல் அப்படின்றது என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி போன மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், எல்லாரும் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க.
பங்கேற்பது, பங்காற்றுவது, பங்கு அளிப்பது, இது ரொம்ப முக்கியம். வரணும் மீட்டிங் கண்டக்ட் பண்றது, ஒருத்தரே பேசுறது மட்டும் கிடையாது. அந்த கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா, எப்போதுமே ஒரு சிறந்த தலைவர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு மாணவனை போல இருப்பார். நேற்று கூட நம்ம சொன்னோம் ரிவார்ஸ் மென்டாரிங் அப்படின்னு. தலைவரும் கத்துக்கக்கூடிய இடத்துல ஒரு சில சமயம் மாணவராக இருந்து புதிய தகவல்களை, புதிய தொழில்நுட்பங்களை, புதிய விஷயங்களை ஒரு காம்படிட்டர் என்ன பண்றாரு? இட்ஸ் கால்ட் பெஞ்ச் மார்க்கிங். நீங்க சரவணபவன் வந்த புதுசுல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மினி இட்லி, 14 இட்லி, மினி காஃபி, 7 டேஸ்ட் ஊத்தப்பம், இது எல்லாமே எடுத்துட்டு வந்தது சரவணபவன் தான். அவனை பார்த்துதான் மற்ற பையன் எல்லாருமே காப்பி அடிக்கிறான். ஸோ ஹி வாஸ் லீடிங் பை எக்ஸாம்பிள். அதை மற்ற ஹோட்டல்ஸ்ல எதுவுமே கிடையாது. எல்லாரும் ரெகுலரா ஒரே ஒரு தான், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா அப்படிமா. பட் இவர் என்ன பண்ணாருன்னா, வித்தியாசமான விஷயங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மசாலா பால் அப்படின்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் தொடங்குறாரு சரவணபவன்ல தான். அவங்களோட ஓன் பேக்கரி, அவங்களோட ஓன் வாட்டர், அவங்களோட ஓன் அந்த முறுக்கு சுத்துறதுக்கு மாமிலாம் வச்சிருந்தார். வெங்காயம் நறுக்கிறதுக்குன்னு ஒரு தனி யூனிட் வச்சிருந்தார். தேங்காய் உடைச்சு தேங்காய் துருவறதுக்குன்னு தனி யூனிட் வச்சிருந்தார். அந்த தேங்காய் வந்து விளையர்னு இருக்கும். ஏன்னா அதுல ப்ரௌனா இருக்கும் பாத்தீங்களா, அது வரைக்கும் போட்டு சுரண்டிட்டு இருப்பாங்க சில பேர். அப்ப அந்த தேங்காயோட சட்னியோட கலரே மாறிடும். அப்படி இல்லாம ஒன்லி ஒயிட் போர்ஷன் ஆஃப் த கோகனட். கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி, ஸ்டாண்டர்டைசேஷன், அது ரொம்ப முக்கியம். இது எல்லா விஷயத்தையும் எல்லா பிரான்ச்சுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். இப்படிதான் இருக்கணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணார் ப்ராசஸ. அதுக்கு பிறகு அதில் ஏதாவது ஒரு தோல்விகள் வந்தது அப்படின்னா, அதை வந்து தோல்விகள் பத்தின ஹவு டு ஹேண்டில் சக்சஸ் அண்ட் ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர், ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ திடீர் புகழ் வந்துடுறது. இப்போ சச்சின் சார் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் கிரிக்கெட்டுமாங்க, ரொம்ப ஹம்பலா இருக்கும். இப்ப இந்த சூரிய கும்ஷி இருக்கான் பாருங்க, சூரிய வம்சி, அவனை போட்டு நீ பெரிய ஆள்றா அப்படிடா இப்படிடானோன்னா அவனுக்கு ஏதோ ரெண்டு கொம்பு முழிச்ச மாதிரி பாவம் அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவனும் குழந்தைதான். சில சமயம் 37 ரன் அடிக்கிறான், சில சமயம் 87 ரன் அடிக்கிறான். அவுட் ஆயிட்டு போகும்போது அழுதுட்டே போறான். ஐயோ இன்னும் நேரம் நான் அடிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு. எவன் போட்டாலும் அடிப்பேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன்பாங்க இல்லையா ஒரு படத்துல, அந்த மாதிரி அடிக்கிறான். ஸோ அந்த தோல்விகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தோல்வியை நம்ம இனிமே வராம பார்த்துக்கணும். ஏற்கனவே ஏற்பட்ட தோல்விக்கு நம்ம பொறுப்பேற்கணும். இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமை பண்புக்கு மிக மிக முக்கியம். அதுதான் நமக்கு என்ன பண்ணும்னா அன்லிமிட்டெட் ரெஸ்பெக்ட கொடுக்கும். எல்லையற்ற ஒரு மரியாதையை ஒரு தலைவன் மீது மற்றவர்களுக்கு உருவாக்கும். எல்லாத்துக்கும் பிளேம் பண்ணி அந்த பிச்சு சரியில்லைங்க, பால் சரியில்லைங்க, அம்பையரே சரியில்லைங்க, அவர் அந்த டைமுக்கு விளையாடிட்டு இருக்காரு, வைடு இல்லாதெல்லாம் வைடுன்றாரு. இப்ப அதெல்லாம் சொல்லவே முடியாது. டிஆர்எஸ் இருக்கு, மூணாவது அம்பையர், நாலாவது அம்பையர் போட்டு 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 பாக்குறான். இட் டேக்ஸ் 2 மினிட்ஸ் கரெக்டான முடிவை வந்து எடுக்கிறான். அதுக்கு அடுத்தது என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி எம்பவரிங் அதர்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரியே பல லீடர்ஸை உருவாக்கணும். இந்த டாபிக் நம்ம தனியாவே பேசிட்டோம், கிரியேட்டிங் லீடர்ஸ்னு. அதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எங்க இருக்காருன்னா, நம்மளுடைய நிறுவனத்துல இருக்காரு. கன்னத்துல கை வச்சுட்டு என்னையே உத்து பார்த்துட்டு இருக்காரு, சீக்கிரம் முடிச்சிருப்பா அப்படின்ட்டு. அவர் தான் மிஸ்டர் பாலன். அந்த அந்த மேடையில் அன்னைக்கு என்ன நடந்தது, எத்தனை பேரை டைரக்டர் ஆக்குறாரு, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆக்குறாரு. அந்த மரம் கொடுக்குற கிரெடிட்ட எங்க டீம்ல ஒருத்தன் சொன்னோம், நாங்க மரம் கொடுத்தேன் அப்படி சொல்றோம்னு இருப்பான். நாங்க மரம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை தானே எடுத்துக்கிறோம்னு இருப்பான். இந்த பையன் தான் மரம் கொடுக்கணும்னு சொன்னான் அப்படின்னு அந்த பையன் கையாலேயே மரத்தை கொடுக்க வச்சாரு, சர்டிபிகேட்டை கொடுக்க வச்சாரு. See, that is the leadership. We are recognizing people. We are actually putting people in front. நீ போப்பா, நீ போ விளையாடு, நீ முன்னாடி வரணும், நீ தான் நான் ஃபியூச்சர் லீடர், நீ தான் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் லீடர்ஸ், ஃபியூச்சர் லீடரை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் தான் தலைவர். அதற்கான நம்பிக்கையை ஊட்டணும். அந்த திறமைகளை அடையாளம் கண்டு அவங்களுக்கு வந்து அந்த திறமைக்கேற்ற வேலை, பாஸ்கெட்டை கொடுத்துட்டா அவர் கரெக்டா எல்லாம் டெக்னாலஜி ஃபுல்லா அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு கவலை இல்லைன்னா, அந்த ஸ்பீக்கர் கிட்ட மொபைலை கொண்டு ரெக்கார்ட் பண்றாரு அவர். அந்த ஸ்பீக்கர் எல்லாமே ஸ்லீக்கா அழகா இருந்தது அந்த ஹோட்டல்ல, பியூட்டிஃபுல்லா அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவர் என்ன பண்றாரு, கிரியேட்ஸ் அ ரெக்கார்ட். அதே மாதிரி 2 லேடிஸை காம்பேரிங் போட்டார். அவங்களுக்கு போயிட்டு கொஞ்சமா தான் சொன்னார் இப்படி இப்படி பண்ணலாமான்ட்டு. ஒரு அம்மா இங்கிலீஷ்ல ஷேக்ஸ்பியர் மாதிரி பொழந்து கட்டுது,
இன்னொருமா பாத்தீங்கன்னா ஓய் நடராஜன் மாதிரி தமிழ்ல குழந்தை கட்டுது. ஒவ்வொரு விஷயம் கூட விடாம அழகா தொகுத்து வழங்குறாங்க இல்லையா. எல்லாமே நான் தான் பண்ணுவேன் எங்க ஆர்கனைசேஷன்ல. இதெல்லாம் பண்ணா நிகழ்ச்சியே ஃபெயில் ஆயிடுன்னு சொல்லிட்டு மைக்கையே பிடிச்சி நிற்பாங்க சில ஆர்கனைசேஷன். அது மாதிரிலாம் இல்லாம அந்த நம்பிக்கை ஊட்டுதல் அப்படிங்கிறத நமக்கு கண் முன்னாடியே இருந்து வழிகாட்டுகிறார். அடுத்த தலைவர்களை ஏற்கனவே உருவாக்கி விட்டார். ஒரு நேரம் இன்னுமே அவர் பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்து உங்களை பார்த்து ரசிச்சு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி அதுதான் நடக்க போகுது. அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஒன்லி டிஸ்பிளே யுவர் எபிலிட்டி அண்ட் திஸ் இஸ் ஹேப்பன் எவ்ரிவேர். ஃபைனலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தனி டாபிக்கா நம்ம பேசியிருக்கோம். நெருக்கடியான நேரங்கள்ல கோவப்படுறது, பதற்றப்படுறது, கவலைப்படுறது, குழம்பி போறது, கை கால் ஒரு தலைவருக்கே நடுங்கி போச்சுன்னு வச்சுங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இல்லாமல் நல்ல நிதானமா முடிவெடுத்து அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும்ன்றத சொல்லி கொடுத்து அவருடைய நடத்தையினால ஒரு பாடமாக அது மாறும் பொழுது he is a true leader அப்படிங்கிறது அங்க ஒரு நிரூபணமாகுது. ஸோ லீடிங் அஸ் அ ரோல் மாடல் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நாளை மீண்டும் உங்களை வேறொரு தலைப்போடு அணுகுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பாலசாண்டிலியன். நன்றி.